நீங்கள் ஒரு மூவி கிரிட்டிக்காவோ அல்லது உலக சினிமா ரசிகராகவோ அல்லது படத்தில் இருக்க குறியீடெல்லாம் நான் கண்டுபிடிக்க போகிறேன்ற சயின்டிஸ்டாவோ அல்லது நீங்கள் ஒரு பெரிய இன்டெலெக்சுவல் அறிவாளி புத்திசாலியாகவோ இருந்தால் நீங்கள் பார்க்கிங்கில் உங்கள் வண்டியை விடும்போதே உங்களோட அந்த சைட் ஆஃப் மூளை இருக்குல்ல, அந்த கிரிட்டிக் இன்டெலெக்சுவல் சயின்டிஸ்ட் மூளை, அதை தயவுசெய்து அந்த உங்கள் சீட்லேயே ஹெல்மெட்டோட சேர்த்து உள்ள ஹெல்மெட்டுக்குள்ளார வச்சு பத்திரமா பூட்டி வச்சுட்டு உள்ளே போங்க. போனீங்கன்னா 2.5 மணி நேரம் ஒரு 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 சாதாரண ஒரு மனிதனுக்கு என்ன அவனுடைய சந்தோஷத்துக்கு தேவையோ அது உங்களுக்கு தேட்டரில் கிடைக்கும். அப்படி கிடைக்கலன்னா திரும்பி கமெண்ட்ஸில் என்ன வேணால் எவ்வளோ வேணாலும் திட்டுங்க. வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்றைக்கி நம்ம குட் பேட் அக்லி இந்த திரைப்படத்தோட விமர்சனம் இல்லை, அப்ரிசியேஷனும் இல்லை, ஒரு செலிப்ரேஷன் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த படம் ஒரு செலிப்ரேஷன். படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்க்க வேணாம். ஏன்னா படத்தோட கதை எதா வேணாலும் இருந்துட்டு போகுது. நான் ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் தான் சொல்லுவேன். நீங்கள் ஒரு மூவி கிரிட்டிக்காவோ அல்லது உலக சினிமா ரசிகராகவோ அல்லது படத்தில் இருக்க குறியீடெல்லாம் நான் கண்டுபிடிக்க போகிறேன்ற சயின்டிஸ்டாவோ அல்லது நீங்கள் ஒரு பெரிய இன்டெலெக்சுவல் அறிவாளி புத்திசாலியாகவோ இருந்தால் நீங்கள் பார்க்கிங்கில் உங்கள் வண்டியை விடும்போதே உங்களோட அந்த சைட் ஆஃப் மூளை இருக்குல்ல, அந்த கிரிட்டிக் இன்டெலெக்சுவல் சயின்டிஸ்ட் மூளை, அதை தயவுசெய்து அந்த உங்கள் சீட்லேயே ஹெல்மெட்டோட சேர்த்து உள்ள ஹெல்மெட்டுக்குள்ளார வச்சு பத்திரமா பூட்டி வச்சுட்டு உள்ளே போங்க. போனீங்கன்னா 2.5 மணி நேரம் ஒரு 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 சாதாரண ஒரு மனிதனுக்கு என்ன அவனுடைய சந்தோஷத்துக்கு தேவையோ அது உங்களுக்கு தேட்டரில் கிடைக்கும். அப்படி கிடைக்கலன்னா திரும்பி கமெண்ட்ஸில் என்ன வேணால் எவ்வளோ வேணாலும் திட்டுங்க. இந்த மாதிரி டிஸ்க்ளைமர் உங்களுக்கு உலகத்திலே எந்த படத்துக்கும் யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா இது அப்படிப்பட்ட ஒரு படம்னு சொல்கிறத ஒரு கொண்டாட்டம். உண்மையான ஃபேன் பாய் யார் அப்படிங்கிற போட்டியில் கார்த்திக் சுப்ராஜோட பேட்டையா அல்லது லோகேஷ் கனகராஜோட விக்ரமா இல்லை ஆதிக்கோட குட் பேட் அக்லியா அப்படிங்கிறதுல ஜெயிக்கிறது ஆதிக்கோட குட் பேட் அக்லி தான். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஃபேன் பாய் படம் வந்தது கிடையாது. இதுக்கப்புறம் வரதுக்கான வாய்ப்பு நம்முடைய வாழ்நாளில் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. இப்படி ஒரு ஃபேன் பாய் சம்பவம் யாராலையுமே பண்ண முடியாது. அப்படி ஒரு முரட்டுத்தனமான சம்பவம் அது. முதல்ல அவர் கதை ஒரு ரொம்ப நார்மலான கதை தான். அதனால் ஏகேட்ட போய் அது சொல்கிறதோ அவர் ஓகே பண்ண வைக்கிறதோ ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஓகேலாம் வாங்கியிருப்பார், அதில் எனக்கு பெரிய ஆச்சரியம் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு ஷாட்டும் ஒவ்வொரு எக்ஸ்ப்ரெஷனும் அவர் எப்படி கொடுக்க வச்சார், ஒவ்வொரு டைலாகுமே அவர் எப்படி பேச வச்சார் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஏகே இவ்வளவு இறங்கி அடிக்கிற ஆள் கிடையாது. வேதாளமில் அந்த ஃப்ளாஷ்பேக் ரவுடியாக வர்ற அந்த வேதாளமாக இருக்கட்டும், அந்த கேரக்டராக இருக்கட்டும், அல்லது மங்காத்தாவில் இருக்கிற கேரக்டராக இருக்கட்டும், இந்த ரெண்டுத்தையும் கலந்து கட்டி அடித்த மாதிரியான ஒரு கேரக்டரில் இப்போ அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிற சோ கால்டு ஒரு டீசெண்டான ஒரு மெச்சூரான ஒரு வயதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்க ஏகேவை கூட்டிகிட்டு இந்த மாதிரி தரலோக்கலாக இறங்கி எப்படி அவர் அந்த எக்ஸ்ப்ரெஷன்லாம் கொடுக்க வச்சார், அந்த டைலாக்லாம் பேச வச்சார். அதுவும் இன்ட்ரோல் பிளாக்ல வர டைலாக் உண்மையிலே தி அவுட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னா அதுதான். அது எந்த எந்த இடத்துலையுமே உங்களுக்கு இது நம்ம ஏகேவே தான் திரையில் பார்க்குறோமா அப்படின்ற சந்தேகம் ஒவ்வொரு சீன்லேயும் ஒவ்வொரு ஷாட்லேயும் படம் முழுக்க வந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சோடனே படம் அவ்வளோதான் போதுமே, இதுவே திகட்டுற அளவுக்கு இருக்குது. என்ன தான் நம்ம இருக்கிறதுலே காஸ்ட்லியான ஸ்வீட்டு காஜு கத்திலியாக இருந்தாலும் அதையும் ஓரளவுக்கு தானே சாப்பிட முடியும். அதுக்காக கொஞ்சம் தான் சாப்பிட முடியுது, அதுக்காக அது நல்லா இல்லாத ஸ்வீட்டுன்றது கிடையாது. இருக்கிறதுலே தி பெஸ்ட்டு ஸ்வீட்டுன்னா அதுதான். ஆனால் அதையும் நம்மளால் ஓரளவுக்கு தான் சாப்பிட முடியும், ஏன்னா திகட்டிடும். அந்த மாதிரி ஃபஸ்ட் ஹாஃப்லேயே படம் போதும், நம்ம கொடுத்த காசுக்கு மேலே நமக்கு காமிச்சிட்டாங்க, வைப்பேற்றிட்டாங்க அப்படின்னு. செகண்ட் ஹாஃப் அப்படின்ற ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே மொத்தமாக ஃபஸ்ட் ஹாஃப்லேயே ஸ்டஃப் பண்ணிட்டாங்க. இப்போ செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி போயிடுமோ அப்படின்னா அங்கே தான் நிற்கிறாரு டைரக்டர் அப்படின்ற மாதிரி. ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் சரி, செகண்ட் ஹாஃப்லேயும் சரி, படத்தை எங்கேயுமே நகர விடாமல் நம்மளை பிடிச்சி வச்சுக்கிறது அந்த வைபோ அல்லது அந்த ரெஃபரன்ஸோ அல்லது விண்டேஜோ பாடல்களோ அதெல்லாம் கிடையாது. படம் முழுக்க இருக்கிற சர்ப்ரைசஸ் தான். சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு ஒரு இடத்துல பாலிவுட்லேருந்து ஒருத்தவங்க வராங்க, ஹாலிவுட்லேருந்து வராங்க, கொரியாவிலேருந்து வராங்க, ஸ்பெயின்லேருந்து வராங்க, யார் யாரெல்லாம் வராங்க, யார் யாரெல்லாம் கேமியோ பண்ணுறாங்க, எந்தெந்த பாட்டெல்லாம் வருது, உலகம் இருக்கிற எல்லா பாடல்களும் வருது. மலேசியாவிலேருந்து ஒரு சாங் வருது, மலேசியாவிலேருந்து ஒரு சிங்கர் வரார் நடுவில். அப்படின்னு படம் முழுக்கவே வெறும் சர்ப்ரைசஸ் மட்டும்தான். உங்களுக்கு ஃபுல் பேக் ஆஃப் சர்ப்ரைசஸ் மட்டும்தான் படத்தில். ஜெயிலரில் ஒரு அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸில் அங்கே இன்னும் 2 பேர் இருப்பாங்களே அப்படிங்கும் போது சிவானாவும் மோகன்லாலும் வர்றது எந்த அளவுக்கு ஒரு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சோ அதை முழு படமும் மச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு
பேக்கேஜ் ஆஃப் சர்ப்ரைசஸ் தான் இந்த படமே அப்படின்னு நான் சொல்லுவேன். இதில் நடித்தவங்களோட பெர்ஃபார்மன்ஸோ டெக்னிக்கல் டீடைல்ஸோ எதுக்குள்ளாரையும் நமக்கு நான் எதுவுமே தேவையும் இல்லை. கேரக்டர்ஸும் சரி, நம்ம ட்ரெய்லரில் பார்த்ததெல்லாம் ஒன்றுமே இல்லை. ரெஃபரன்ஸாக இருக்கட்டும், பாடல்களாக இருக்கட்டும், ட்ரெய்லரில் பார்த்ததெல்லாம் ஒரு 1.1% கூட இல்லை. அவ்வளோ இருக்குது படத்தில், அவ்வளோ ஒரு பேக்கேஜ். எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்படி ஆசுவாசமாக படம் பேர் எண்டு கார்டு போட்டோன்னு எந்திரிக்கலான்னா அங்கே வைக்கிறாங்க ஒரு பிடிஎஸ் பிஹைண்ட் த சீன்ஸு. அது பார்த்தா அது அடுத்த லெவலில் இருக்குது. ஏகே இஸ் ஏகே. நம்ம அவர் வேணால் தலைன்னு சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் உண்மையிலே சினிமாவுக்கு தலை அவர் தான். அண்ட் ஆதிக் சான்ஸே இல்லை. இந்த மாதிரியான ஒரு ஃபேன் பாய் படம் இதுக்கப்புறம் வரத்துக்கு, இதுக்கு முன்னாடி வந்ததில் இதுக்கப்புறம் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. நான் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தரை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும், அது அர்ஜுன் தாஸ். அர்ஜுன் தாஸ்லாம் வந்து இருக்கிற சர்ப்ரைஸ்லேயே மிகப்பெரிய சர்ப்ரைஸ் பேக்கேஜ் அர்ஜுன் தாஸ் தான். நம்ம அர்ஜுன் தாஸா இது அப்படின்னு கேட்குற அளவுக்கான ஒரு பவர் பேக்டு, டபுள் பேக்டு ஒரு ஸ்பாயிலர் சொல்லியிருக்கேன், முடிஞ்சால் நோட் பண்ணிக்கோங்க. பவர் பேக்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸு சான்ஸே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு விக்ரமில் வந்து எப்படி விஜய் சேதுபதி ஃபகத் ஃபாசிலோ வந்து அந்த கமல் கிட்ட வந்துட்டு போயிருப்பாங்க, அந்த மாதிரி இதில் ஏகே கிட்ட வந்துட்டு போயிருக்காரு அர்ஜுன் தாஸ். அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இதுக்கப்புறம்லாம் அவர்லாம் வந்து வேறு லெவலில் வரப்போகிற தமிழ் சினிமாவில் அது மட்டும் உறுதி. இந்த திரைப்படம் வந்து ஒரு நல்ல வீடியோ ஆடியோ இருக்கிற ஒரு தியேட்டரில் போய் ஃபேமிலியோடு உட்காந்து இது ஃபேமிலியோட பார்க்கலாமா அப்படின்னா நான் அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்வேன். நீங்கள் மார்க் ஆண்டனி ஃபேமிலியோட பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்கு அந்த படம் பிடிச்சிருந்துச்சுன்னா, அல்லது மங்காத்தா நீங்கள் ஃபேமிலியோட பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த திரைப்படம் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலிக்கு பிடிக்கும். அதை தாண்டி இந்த திரைப்படம் ஃபேமிலியோடு போய் தேட்டரில் உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு திரைப்படம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு என்ஜாய்மெண்ட்டில் ஒரு படம் வந்தது கிடையாது. இதுக்கப்புறம் இவ்வளவு என்ஜாய்மெண்ட்டோட ஒரு படம் வருமானது தெரியல. அது யார் நடிச்சா வேணாலும் இருந்துட்டு போட்டுமே, வருமானது தெரியல. இது வந்து ஒன்ஸ் இன் லைஃப் டைம் மாதிரியான ஒரு விஷயம். இது தயவுசெய்து தேட்டரில் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் மற்றவங்க பேசுகிறத வச்சோ அல்லது வந்து போகட்டும், இந்த வாரம் போகட்டும், இந்த வாரம் டிக்கெட் கிடைக்கிறனா கூட பரவாயில்ல, இன்னும் 4 நாள் இருக்குது, 4 லீவ் நாள் இருக்குது. இல்லைனா அடுத்த வாரம் லீவ் நாள்லாம், குட் ஃப்ரைடே லீவ் நாள்லாம் வருது. இந்த படம் வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும். எப்படியா இருந்தாலும் இன்னும் ஒரு மாதத்துக்கு தேட்டரில் ஓடும். பொறுமையாக கூட போய் பாருங்கள், ஆனால் தேட்டரில் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. என்னுடைய தி ஸ்ட்ராங்கஸ்ட் ரெக்கமெண்டேஷன் எவர். இந்த செலிப்ரேஷன் பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பை பகிர்வோம். நன்றி.